Hi everyone. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம லேர்ன் பண்ண போற ஆர்கானிக் ரியாக்ஷன் கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ இது எனக்கு ரெண்டு ரியாக்டண்ட்டை சேர்க்க போகுது. ஒன்று பென்சின் டை அசோனியம் குளோரைட், இன்னொன்று எனக்கு ஃபீனால். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பென்சின், ஸோ பென்சின் ரிங், அடுத்து எனக்கு டை அசோ. ஸோ அசோனாலே எனக்கு நைட்ரஜன் ஆட்டம் தான். ஸோ டை அப்படின்றப்போ நம்பர் 2. ஸோ N2Cl, பென்சின் டை அசோனியம் குளோரைட் அப்படின்றதால Cl போட்டிருக்கேன். அடுத்து ஃபீனால். ஃபீனாலுக்கு அதே சேம் பென்சின் ரிங் தான், அதோட நம்ம கனெக்ட் பண்ண போகிற OH. ஓகே, இந்த ரெண்டு ரியாக்டண்ட்டை தான் நம்ம ஒன்றா சேர்க்க போகிறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் NaOH. அண்ட் அதே மாதிரி இதோட டெம்பரேச்சர் 273லேருந்து 278க்குள்ளே இருக்கலாம். ஓகே, என்ன செய்ய போகிறோம் இப்போ எனக்கு இங்கே தேவையில்லாத ஒரு விஷயம் Cl அப்படின்ற மைனஸ். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த பென்சின் ரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு H கொடுத்து நான் வெளியே அனுப்ப போகிறேன். ஏன்னா பென்சின் ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா எனக்கு C6H6. ஒரு கார்பன் கிட்டையும் ஒவ்வொரு H இருக்கும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷார்ப்பான பாயிண்ட்டுமே எனக்கு ஒரு கார்பன். ஸோ ஒரு கார்பன் கிட்டேயுமே ஒரு H இருக்கும். அதில் பர்டிகுலராக இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய H நான் என்ன பண்ணுறேன், வாங்கி HCl அப்படியே நம்ம இங்கே வெளியில் அனுப்ப போகிறோம். ஓகே, ஸோ HCl வெளியே போயிடுச்சு. பேலன்ஸ் நம்ம கையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பென்சின் ரிங். ஓகே, அடுத்து எனக்கு N2 இருக்குது. நைட்ரஜனோட வேலன்சி 3. அப்போ 3ன்ற பட்சத்தில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு பாண்டு போட்டிங்க. இங்கே நீங்கள் டபுள் பாண்ட் போட்டால் மட்டும்தான் இந்த நைட்ரஜனுக்கு வேலன்சி 3ன்னு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ N, இந்த பக்கம் எனக்கு பென்சின் ரிங். ஓகே, அண்ட் இந்த பக்கம் எனக்கு OH. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் ப்ராடக்ட். இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே தான் நீங்கள் நைட்ரஜனை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ இது ஆர்த்தோ, மெட்டா, பேரா. இந்த பொசிஷனுக்கு பேரா. இதில் எனக்கு ஒரு OH இருக்குது. அப்போ எப்போவுமே சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு தான் மொதல் பேர் வைக்கணும். அது கனெக்டாக இருக்க இடம் பேரா ஹைட்ராக்சி. அதாவது OH ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்தால் இதுக்கு பேர் ஆல்கஹால். அதே இதை நீங்கள் சப்ஸ்டிடியூவண்ட்டாக எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் எனக்கு ஹைட்ராக்சி. ஸோ பேரா ஹைட்ராக்சி. அடுத்து நைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ அசோ, பேரா ஹைட்ராக்சி. ரெண்டுலேயுமே பொதுவான விஷயம் பென்சின். ஸோ பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சின். ஓகே, ஸோ கப்ளிங் ரியாக்ஷன்றது இட்ஸ் அ கன்வர்ஷன் ஆஃப் பென்சின் டைசோனியம் குளோரைட் அலாங் வித் ஃபீனால் டு பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சின். ஸோ இந்த ஆர்கானிக் ரியாக்ஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ரியாக்ஷன். கண்டிப்பாக எல்லா போர்ட்லேயுமே, ஸ்டேட் போர்டு, ICSE, CBSE, ISC அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போர்ட்லேயுமே இந்த ரியாக்ஷன் ஒரு காமன் பேசிக் ரியாக்ஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறையா ரியாக்ஷன்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.